வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு சிந்தனையை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். அது என்ன? எதிர்வினை ஆற்றுதல். எதிர்வினை ஆற்றுதல் அப்படிங்கிறது ஒரு நுட்பமான விஷயம். இப்போ நம்மளை மையப்படுத்தி ஏதோ ஒரு தகாத வார்த்தையையோ அல்லது ஒரு செயலையோ உருவாக்குறாங்க. அந்த சூழலை தூண்டி விட்டு நமக்கு எதிர்ப்பா உருவாக்கி விட்டுட்டாங்க. அதை பார்த்து உடனடியா எதிர்வினை ஆற்றாமல் மௌனமாக அதை முழு விழிப்போடு கவனித்து பொறுமை காத்தால் போதும். ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, ஒரு சத்தத்தை அங்கே நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடுகிறீர்கள். பொதுவா மௌனமாக நடப்பதை விழிப்போடு கவனிப்பது என்பது கோழைத்தனம் அல்ல. உங்களை சுற்றி அடிக்கும் ஒரு மிகப்பெரிய புயலை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் நீங்கள் வைத்து விடுகிறீர்கள். அதுதான் மிகப்பெரிய உண்மை. இன்னொரு விஷயம், உங்களை சுற்றி புயல் அடிக்கி, ஆனா மௌனமா நீங்க அதை அப்படியே ரொம்ப பாதுகாப்பா நின்று கவனிச்சுட்டே இருக்கீங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு கோழைத்தனம் அல்ல, இது ஒரு மாபெரும் மிகச்சிறந்த உங்களுடைய பண்பு அப்படின்னு எடுத்துக்கணும். மௌனம் அதை வைத்திருப்பவரை விட எதிரில் இருப்பவருக்கு எடை அதிகரித்து கொண்டே போகும். உங்கள் மௌனத்தின் வழியாக உங்கள் விழிகள் பேசட்டும், வார்த்தைகள் அல்ல. உங்கள் விழிகளின் பேச்சுக்கு முன்னாடி அந்த ஒளிகள் கூனி குறுகி சென்றுவிடும். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் சாதிப்பதற்காகவே பிறந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும். நன்றி, வணக்கம்.